வழக்கமா நாம கோவிலுக்குள்ள போகும்போது வாசப்படியை தொட்டு கும்பிட்டுட்டு தான் போவோம். அதே மாதிரி தான் நானும் தொட்டு வணங்கிட்டு போனேன். அப்படி போகும்போது அந்த கோவிலுக்குள்ள அதிகமான நாய்கள் இருந்ததை என்னால பார்க்க முடிஞ்சது. அங்க இருக்கிற ஒவ்வொரு நாய்களும் ஒவ்வொரு விதமா இருந்தது. அந்த இடத்த பார்க்கும்போது அது ஒரு கோவில் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது, சித்தர் பீடம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அங்க கடவுளை வச்சு வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது அழுக்கு சித்தர்னு சொல்லப்படக்கூடிய அந்த சித்தரோட அந்த ஜீவ சமாதி மேல சிவலிங்கத்தை வச்சு அதை ஒரு கோவிலாவுமே வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த சித்தரோட பேரு அழுக்கு சித்தர் அப்படின்னு சொல்றாங்க. எதனால அழுக்கு சித்தர்னு சொல்றாங்கன்னா, அவருடைய உண்மையான பெயர் என்ன, அவர் எங்க பிறந்தாரு, அவரோட சொந்த ஊர் எது, இந்த மாதிரி எந்த ஒரு டீட்டெயிலும் அங்க காலங்காலமா இருக்கிறவங்களுக்கு தெரியலையாம். அந்த காலகட்டத்தில் வசித்த மக்கள் அவரை எப்போ பார்த்தாலுமே அவர் ரொம்பவே ஒரு அழுக்கான தோற்றத்தோடு தான் காட்சி அளிப்பாராம். ஆனால் அவரை யாரும் கண்டுக்காம போயிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவர் சொன்ன வார்த்தைகள் அவங்களோட காதில் கேட்டிருக்கு. அந்த வார்த்தைகள் அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா உடனே பலிக்கவும் ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறமா தான் நிறைய பேர் அழுக்கு சித்தரை தேடி படையெடுக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இதுதான் அவருடைய ஒரு சின்ன ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லப்படுது.